அப்பா இன்னைக்கு ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 ஃபைனல்ஸ் நடக்குது. அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் போட்டி போடுறாங்க. இப்போ இந்த ரெண்டு கண்ட்ரியும் பெரிய கண்ட்ரியா இருக்கு. அர்ஜென்டினால மெஸ்ஸின்னு ஃபேமஸா ஒரு ஃபுட்பால்னாலே மெஸ்ஸி ரொனால்டோ தான். அதில் இப்போ மெஸ்ஸி வந்து ஃபைனல்ஸ்ல இருக்காரு. ஸ்பெயினும் ஒரு நல்ல கண்ட்ரி, அவங்களும் நல்லா இதுவா ஆக்டிவா இருந்து விளையாண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் என்னப்பா? நீ ஒரு ஆந்த்ரோபாலஜி ஸ்டூடெண்ட்டு, அதனால் உனக்கு வந்து தெரியும். அமெரிக்காங்கிற கண்ட்ரியை வந்து பின்னாடி கொலம்பஸ் போயிடு அவருக்கு அப்போ தான் அது தெரிய வருது. அதுக்கு முன்னாடி வந்து இருக்குது அந்த கண்ட்ரிக்கு வந்து சிலர் பயணங்கள்லாம் போயிருக்காங்க. பட் கொலம்பஸ் கூட வந்து அவருக்கு வந்து போகும்பொழுது அது அமெரிக்கான்னு தெரியல. அவர் ஈஸ்ட் இந்தியாவுக்கு தான் அங்கே வரணும்னு தான் நினைக்கிறாரு. அவர் இந்த பக்கம் வந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அங்கே போய் பார்த்தவங்கள ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா அங்கே பழங்குடி மக்கள் அவங்க வாழ்கிறாங்க, பூர்வகுடியினர் அங்கே இருக்காங்க. அப்போ இது தென் அமெரிக்கா தான், அர்ஜென்டினாலாம் தென் அமெரிக்கா. வட அமெரிக்கா தான் நம்ம சொல்கிற யுஎஸ்ஏ, கனடா அதெல்லாம் அங்கே இருக்குது. தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினா, பிரேசில், கொலம்பியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இங்கே இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, கொலம்பஸ் வந்து அவர் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு அப்படின்னாலும், கொலம்பஸ் எந்த நாட்டில் பிறந்தாருன்னு அது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. அப்புறம் அவர் இட்டாலி அப்படின்னு மாதிரி அதுக்கு ஒரு இதுக்கு வராங்க. அதே நேரத்தில் அவர் வந்து அமெரிக்கா போகிறப்ப, அந்த பயணம் கப்பலில் போகிறப்ப அந்த வாயேஜ் அதுக்கு போகும் பொழுது அதில் வந்து அவருக்கு உதவுனது வந்து ஸ்பானிஷ் கிங்டம் தான், அங்கே இருந்த கேத்தலிக் கிங்டம். அதனால் ஸ்பெயின் நாட்டின் மாலுமியாகத்தான் அவர் வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டு அங்கே போகிறார். அவர் போய் இறங்கிய அந்த பகுதி. இப்போ ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் ஃபுட்பாலில் மோதுது. ஸ்பெயினுக்கு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் தெரியும் எல்லாருக்குமே. அர்ஜென்டினாக்கு என்ன லாங்குவேஜ்? அதுவும் ஸ்பெயின் தான். அது ஸ்பானிஷ் தான் அது அவங்களுக்கும். ஆனால் அந்த இது மாறும், இங்கே பேசுகிற ஸ்பெயினுக்கும் அங்கே பேசுகிறதுக்கும் மாறும். ஏன் ஈவன் வந்து அர்ஜென்டினாவில் பேசுகிற ஸ்பானிஷு, பிரேசிலில் பேசுகிற ஸ்பானிஷு எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வட்டார வழக்குன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி அவங்க ஸ்லாங் இருக்கும். அப்புறம் அவங்களுடைய அந்த சொற்கள்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு தாய்மொழியை கொண்ட நாடுகள். ஆமா, ஸ்பெயின் போய் அர்ஜென்டினா இருக்கிறத கண்டுபிடிச்சு உலகத்துக்கு வெளிப்புறத்துக்கு சொல்லுது. அப்ப வந்து இன்னைக்கு அந்த ரெண்டு நாடும் மோதுது அப்படிங்கிறதும் இதுல வந்து ஒரு மெஸ்ஸிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதுல வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீ படிச்சிருப்ப. ஆமா, அர்ஜென்டினாக்கு மெஸ்ஸியோட இது மாதிரி எப்படி ஸ்பெயின்லயும் ஒரு டாப் பிளேயரா இருக்கிற லெமன் யாமல் அப்படின்றவரும், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து 2007 ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அது என்ன கனெக்ஷன்னா, இப்போ அவருக்கு வயசு 19 தான் ஆகுது. ஆனா அப்போ 2007 அவரோட வயசு வந்து 5 மாசமா இருக்கும் போதும் எங்க இருந்த மெஸ்ஸியோட இதுலயும் ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன். அது எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்னதுன்னா, அவங்க வந்து டிஆர்ஓ அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸோட இதுலயும் யூனிசெஃப்பும் சேர்ந்து ஒரு சேரிட்டி போட்டோ ஷூட் நடத்துறாங்க. அதுல வந்து மெஸ்ஸி வந்து இந்த யாமால் அவரோட 5 மாச குழந்தையா அவர் இருக்கிறப்போ அவங்க வந்து மெஸ்ஸி வந்து அவரை குளிக்க வைக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஷூட் வந்து அப்ப பயங்கரமா இருந்துச்சு. இப்ப 5 மாச குழந்தையா அவர் குளிக்க வச்சவர் தான் இப்ப அவருக்கு ஆப்போசிட்ல வந்து மேட்ச் ஆடுறதுக்கு வராரு. அவர் வந்து தனக்கு வந்து மெஸ்ஸியை வந்து ஒரு குரு மாதிரி தான். அதுதான் விளையாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கணும். பெரியவங்க சின்னவங்க எல்லாம் தாண்டி திறமை அங்கே வந்து அது ஒரு முக்கியமானது. மெஸ்ஸியும் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3rd பிளேஸுக்கு ஒரு போட்டி நேற்று நைட் நடந்துச்சு. அது இங்கிலாந்து பிரான்ஸ். ஆமாம், ஒரே கோல் மழைன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இங்கிலாந்து வந்து 4 கோல்ஸ் போட்டாங்க, பிரான்ஸ் எதுவும் போடல. செகண்ட் ஹாஃப்ல திரும்ப பிரான்ஸ் வந்து எகிரி அடிச்சு அவங்க 4 கோல் வராங்க. இங்கிலாந்து வந்து லாஸ்ட் மினிட்ல கோல் போட்டு 6-4 அப்படின்னு வந்தது. ஒரு 10 கோல் இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் மேட்ச்ல வந்ததுங்கிறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் பெரிய கண்ட்ரிஸு. எம்பாபே இருக்காரு பிரான்ஸுக்கு. அவர் இன்னைக்கு வந்து அதிக கோல் போட்ட, வேர்ல்டு கப்லேயே அதிக கோல் போட்டவருங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. இங்கிலாண்டோடைய ஆட்டமும் விறுவிறுன்னு இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு யுத்தம் மாதிரி இருந்துச்சு. எப்பொழுதுமே உனக்கு தெரியும், ஹிஸ்ட்ரியிலே பார்ப்போம், பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நிறைய சண்டைகள் இருக்கும். இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா கூட, ஏன்னா
எப்படி ஸ்பெயின் எப்படி வந்து நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் போன மாதிரி அதே மாதிரி இங்கிலாந்து, பிரான்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு போயிருக்காங்க, பல இடங்களை கேப்சர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து வேர்ல்டு வைடு பல நாடுகளை வந்து இந்த 2 பேரும் தான் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ இந்தியாவே எடுத்துட்டோம்னா பெரும்பாலான பகுதி பிரிட்டிஷ்ட இருந்தாலும் பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சுகிட்ட இருந்துச்சு. அதுக்காக 2 பேரும் போட்டுக்கிட்ட சண்டைகள், 2 பேருக்கு வந்து கர்நாடிக் வார்ல எல்லாம் இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் நின்று நம்ம உள்ளூர்காரங்க அடிச்சுக்கிற இடத்துல இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று இதெல்லாம் இருந்த பார்த்துருக்குறோம். ஸோ அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஃபைட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த ஃபைட்டு நேற்றும் வந்து இருந்துச்சு. அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அந்த ஃபைட் ரொம்ப விளையாட்டு வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஒரு போர்க்களம் மாதிரி இருந்தது. ஆக நம்ம விளையாட்டு போட்டியாக பார்த்தா கூட வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது இவங்களுக்கு அடிக்கடி வந்து மோதல்கள் இருந்திருக்கு. ஸ்பெயினில் வந்து அது ஸ்பெயின் அங்கே போகும் பொழுது ஸ்பானிஷ்காரங்க போய் அர்ஜென்டினாவை பிடிக்கும் பொழுது அங்கே இருக்கிற லோக்கல் ஆட்களை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற கிங்டமோட மோதி இருக்காங்க. ஸோ எல்லா சண்டைகளும் நம்ம வந்து மனித ரத்தத்தை குடிக்கிற உயிரை குடிக்கிற சண்டைகள் பார்த்தோம். இப்போ அப்படி மாறி அதுலேருந்து மாறி இன்னைக்கு விளையாட்டுங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய உத்வேகம் தரக்கூடிய ஒரு போட்டி நடக்கிறது. ரொம்ப நமக்கு உலகம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு, நாம எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதநேயத்தை வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கு. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம்.